ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எல்லோரிஸ் குக்கிங் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சிம்பிளான தக்காளி தொக்கு தாங்க. என் ஸ்டைலில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. வானொலி அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் காஞ்சதும் கடுகு, உளுத்தம்பருப்பு, 1/4 ஸ்பூன் சோம்பு, 1/4 ஸ்பூன் சீரகம், அது பொரிஞ்சதும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற 2 வெங்காயத்தை சேர்த்து வெங்காயம் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது தக்காளி தொக்குக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வதங்கிட்டு இருக்கட்டும். இப்போது கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு 3லேருந்து 4 தக்காளி எடுத்துக்கோங்க. அது ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 5, 6 பூண்டு பல் சேர்த்து மிக்சியில் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கியாச்சு. அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி விழுது அதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது இந்த ஸ்டேஜில் ஒரு கொத்து கருவேப்பிலை, 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, தக்காளி தொக்குக்கு தேவையான மிளகாய் பொடியும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் தட்டு போட்டு மூடி அப்படியே விட்டிங்கன்னா நம்மளோட அட்டகாசமான தக்காளி தொக்கு ரெடிங்க. இது பண்ணுறதுக்கு ஒரு 5 நிமிஷம் தான் ஆகும். சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே இது சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும். இப்போது கட் பண்ணி வச்சுக்கிற கொத்தமல்லி தழையை தூவி சர்வ் பண்ண வேண்டியது தான். அவ்வளோதாங்க. சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.